வணக்கம். தலைவர் PKM பிறந்தநாள் நூற்றாண்டு விழா மலர் வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைத்ததற்கு முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என் வாழ்வில் கிடைத்த மிக பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா சாதாரணமாக நாங்கள் காலேஜில் வேலை பார்த்தோம் அப்படின்னு போயிட்டு இருந்ததை விட இன்றைக்கி அந்த கல்லூரிக்கு ஒரு முதல்வர் பொறுப்பு இன்றைக்கி கிடைச்சதுக்கு அந்த குடும்பத்தாருக்கு முதலில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் அதே மாதிரி இந்த விழாவுக்கு நீங்கள் இந்த மலரை வெளியிடணும்னு சொல்லி சாரும் அவர் பரமன் சார் கேட்டாங்க. நான் இப்போ தான் வந்திருக்கேன். எனக்கு இன்றைக்கி அந்த இவ்வளோ பெரிய சந்தர்ப்பத்தை நான் ஒரு சிறியவன், இவ்வளவு அவர் ஐயா சார் சொன்னது மாதிரி இவ்வளோ பேர் பெரியவங்களாக இருக்கும்போது எங்களை மாதிரி ஒரு சின்னவங்களுக்கு நீங்கள் இதை கொடுக்குறீங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப அது ஒரு இதாக இருந்தது. இப்போ இன்றைக்கி அதெல்லாம் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. சொன்னால் என் வாழ்க்கையில் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பிறந்தநாள் விழா அந்த மலரை நான் பார்க்கும்போது அதில் ஐயா அவங்க பட்ட கஷ்டம், எப்படி இந்த கல்லூரியை உருவாக்குவதற்கு அவங்க எப்படி தன்னுடைய ரத்தத்தை வேர்வையை சிந்தி அதை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அந்த ஒரு நேஷனல் ஹைவேஸில் அந்த கல்லூரி இன்றைக்கி கம்பீரமாக அமைஞ்சிருக்கின்றது மிகப்பெரும் அந்த நம்ம சமூக மக்களுக்கு அது ஒரு பெரிய பெருமையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரியில் சேர்த்து கமுதியில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியும், அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலநல்லூரில் அமைஞ்சிருக்க அந்த கல்லூரியும் 3 கல்லூரிகள் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு எய்டட் கல்லூரி வாங்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய கஷ்டம். அதை அன்றைக்கி ஐயா அவங்க வாங்கி அதை ஏன்னா அவர் வேறு ஏதோ தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்கலாம், வேறு ஏதோதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்தா தான் இது நமக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய சந்ததி, நம்ம சமுதாயம், அதோட சுற்றுப்புறம் அனைத்து மக்களுக்கும் அந்த கல்லூரி ஒரு ஆலமரமாக இருந்து எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் இன்றைக்கி அந்த கல்லூரி எத்தனையோ 1 லட்சம் பேர்த்துக்கு டிகிரி வாங்கி கொடுத்துருக்கு. இன்னமும் அந்த கல்லூரி வாழையடி வாழையாக கல்வி படிப்புகளை கொடுக்கத்தான் போகுது அந்த கல்லூரி ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரியால் எவ்வளோ பேர் இன்றைக்கி மிகப்பெரிய பதவிகள் அடைஞ்சிருக்காங்க. அது 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 அவங்களாலும் இல்லாமல் அந்த சமூகம் முன்னேறுது, அது சார்ந்த சுற்றுப்புறங்களும் முன்னேறுது, எல்லா மக்களுமே அதனால் பயனடைகிறாங்க. ஸோ அதனால் அவருடைய ஒரு தீர்க்க தரிசனம் இந்த கல்லூரி ஆரம்பிக்க உசிலம்பட்டியில் ஒரு கல்லூரி ஏன்னா அந்த காலகட்டத்தை படைச்சுப்பாங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உசிலம்பட்டி எப்படி இருந்தது, அந்த காலகட்டத்தில் அந்த இடத்துல அவர் அந்த இடத்த அவர் சூஸ் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அது அந்த தீர்க்க தரிசனம் சாதாரணமான விஷயம் இல்லை. அது ஏதோ ஒரு தெய்வ அருள் அவர் அந்த இடத்துல அந்த கல்லூரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இன்றைக்கி அந்த கல்லூரி நமக்கு நல்லபடியாக போயிட்டு தான் இருக்குது. அந்த கல்லூரி சிறையில் சில இதெல்லாம் இருக்குது, அது இங்கே நம்ம சொல்லவும் முடியாது. அந்த இன்றைக்கி அந்த கல்லூரி அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த கல்லூரி ஒரு சின்ன நெருக்கடியெல்லாம் இப்போ சமீபத்தில் வந்தது. இந்த நானும் அண்ணன் முன்னாள் முதல்வர் ராஜேந்திர அண்ணனும் ஒரு சின்ன நெருக்கடியை அவங்க அந்த சம்பவத்தை நான் இப்போ சொல்லணும். நாங்கள் ஏன்னா கண்டிப்பாக நாங்கள் சொல்லி ஆகணும். ஒரு EPF ஆஃபீஸ்லேருந்து ஒரு சின்ன நெருக்கடி, அந்த நெருக்கடி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியை டக்குன்னு அவங்க எஜுகேஷன் இதில் கூடிய நம்ம கவர்மெண்ட் எய்டட் ஃபண்டையுமே அவங்க கை வைக்கணும், SF ஃபண்டையுமே கை வைக்கணுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அதில் SF ஃபண்டில் அவங்க எடுத்துட்டாங்க அமௌண்ட்டை அப்புறம் நாங்கள் அந்த போய் அந்த EPF கமிஷனரை போய் பார்த்து நான் அண்ணனும் போய் ஒரு வாரமாக போய் தொடர்ந்து அவர் பயிற்சி பண்ணி கடைசியில் அந்த EPF கமிஷனர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் அவர் சொன்னார். கடைசியில் என்னுடைய தந்தையார் 1988-89 இந்த கல்லர் ரெக்ளமேஷனுக்கு டெப்டி கலெக்டராக இருந்தார். ஸோ ஆனால் அந்த கல்லூரிக்கு நான் எதுவுமே செய்ய விரும்பலை. மாணவர்கள் கல்லூரின்றது மாணவர்கள் படிக்கிறது, நீங்கள் மட்டும் இல்லை உங்களை மாதிரி சாதாரண மாணவர்கள் படிக்கக்கூடியது. அந்த மாணவர்களுக்கு நான் செய்யக்கூடிய தந்தை இந்த கல்லூரி அவர் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகி அவர் போகும்போது திருநெல்வேலி நாகர்கோவிலுக்கு அவர் போகும்போது எல்லாருமே வழி அனுப்புனாங்க. ஸோ அந்த நன்றி கடனுக்கு நான் கண்டிப்பாக உங்கள் கல்லூரிக்கு நிச்சயம் நல்லதே செய்வேன்னு சொல்லி அந்த இதை அவர் ரிலீஸ் பண்ணி விட்டார். பேங்க்கில் அந்த போட்ட அந்த இதை அவர் ஆர்டரை இது பண்ணியிருந்தாங்க. அக்கௌண்ட் போட முடியாது, பணம் போட முடியாமல் அந்த கவர்மெண்ட் பணத்தையும் 15 லட்ச ரூபாயை அவங்க திரும்ப நம்ம காலேஜ் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப கொடுத்து அந்த ஒரு சின்ன உதவியை பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நம்ம கல்லூரி இருக்க போய் தான் நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த மலரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இது அரசியல் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி பொருளாதார நிலை, சமூக அந்த ஏற்ற இதெல்லாம் சொல்லியிருக்காரு. என் கல்லூரியை சேர்ந்த ரமேஷ் அவர் ஒரு இது எழுதியிருக்காங்க. அதே மாதிரி என் கல்லூரியில் எங்களோட பணி வாரிந்த அந்த மோன விசாலாட்சி அவங்க அந்த ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அது மாதிரி பெரிய அவரோட இருந்தவங்க எல்லாமே ஐயா காசிநாதன் ஐயா அவங்க ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. எல்லாமே நிறைய பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் நிகழ்வுகள் அது நிறைய இருக்குது. அது போல சமூகம் சார்ந்த நிகழ்வுகளும் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு அவங்க எந்த அளவுக்கு. அதே மாதிரி இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிவு பதிவேடு, அப்புறம் அந்த பட்டா, அதே மாதிரி அந்த EBக்கு எவ்வளவு இது பண்ணுறது எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கல்வெட்டை தேடி அவங்க எடுத்திருக்காங்க. அது பெரிய விஷயம். அது ஸோ ஒவ்வொரு கல்லு அது மாதிரி எவ்வளோ பேர் இந்த கல் இதில் ரெக்ளமேஷனில் எவ்வளோ பேர் தலைவராக இருந்திருக்காங்க, செயலாளராக இருந்திருக்காங்க,
பொருளாளர் இருந்திருக்காங்க, மெம்பர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அந்த புறாத்தையும் கடைசியில் ஆவணங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்ளமேஷன் ஆக்ட் அப்படின்னு அந்த சொசைட்டி அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே அந்த ஆவணத்தில் வந்து வரும். அந்த இதுலேருந்து ஒரு வரிசைப்படுத்தியிருக்குது. அதே மாதிரி நம்ம PKM ஐயாவுடைய நாட்குறிப்புகள் அது மிகப்பெரிய ஒரு இது. அவர் எழுதின அந்த நாட்குறிப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன எழுத்துக்களில் அவர் எழுதினது. அதே மாதிரி எலெக்ஷனை சந்திச்சது முதல் எலெக்ஷன் 1952 வந்து அப்போ உசிலம்பட்டி தொகுதி வந்து பெரியகுளம் சட்டசபையில் சேர்ந்திருந்தது. அப்போ பெரியகுளம் சட்டசபை பெரியகுளம் வத்தலக்குண்டு எல்லாமே அந்த சின்னமனூர் ஆண்டிப்பட்டி தேனி எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுதியில் வந்து அந்த எலெக்ஷனை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணது. மாணவர்களும் ஆசிரியர்களும் எவ்வளோ பேர் அவங்களுக்கு வந்து உதவுனாங்க. ஏன்னா அன்றைக்கி எதிர்த்து நின்றவர் வந்து என்ன தியாகராஜன் சொல்லி ஒரு காங்கிரஸ் பிரமுகர் வந்து. ஸோ அவரை வந்து எதிர்த்து அவர் பணபலம், ஏன்னா காங்கிரஸ்காரன்றப்ப அந்த காலத்தில் வந்து பெரிய பணக்காரராக இருந்திருப்பார் வந்து. அப்போ அவரை எதிர்த்து அந்த எலெக்ஷனை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணது எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த எலெக்ஷனில் வந்து ஐயா அவங்க வந்து 52 முதல் தடவையாக எம்எல்ஏ ஆனது. எம்எல்ஏ ஏன்னா அப்போ தான் நாடு சுதந்திரம் வாங்கி 47 சுதந்திரம் வாங்குகிறோம். 52 வரக்கூடிய முதல் பொது தேர்தலில் வந்து எல்லாமே காங்கிரஸ் ஜெயிச்சு வந்துட்டு இருந்த நேரத்தில் நம்ம உசிலம்பட்டி சட்டசபை தொகுதி வந்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் வந்து ஜெயிக்குது அப்படின்றது அந்த அது வந்து ஒரு பெரிய ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ ஐயா அவர் வந்து சட்டசபைக்கு போய் நம்ம மக்களுக்கு வந்து அவர் எழுப்பின குரல்கள், அப்போ சட்டசபையில் எழுப்பப்பட்ட குரல்கள், அப்போ 52 எலெக்ஷன் முடிஞ்சு 57 வந்து எலெக்ஷனில் வந்து நம்ம பசுமன் முத்துராமலிங்க ஐயாவை திரும்ப ஐயாவே நீங்கள் தான் அந்த உசிலம்பட்டி தொகுதியில் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி திரும்ப உசிலம்பட்டி தொகுதிக்கு அவர் சட்டசபையில் நிற்க வச்சது. திரும்ப 57 ஐயா ஜெயிச்சது. திரும்ப 62வது எலெக்ஷனில் ஐயா திரும்ப மறுபடியும் ஜெயிச்சது. ஏன்னா 62 வரும்போது அப்போ திமுக வந்து வளர்ந்துட்டு வருது. நம்ம 57 தான் திமுக முத சட்டசபை எலெக்ஷன்லேயே நிற்குது. அப்போ திமுக கட்சி வந்து 15 இடம் ஜெயிக்குது. 62 திமுக வந்து 50 இடம் ஜெயிச்சிருது. காங்கிரஸ் அப்போ 130 இடம் ஜெயிக்குது நினைக்குது. அப்போ ஐயா அவங்க வந்து 62 எலெக்ஷன்லையும் திரும்ப ஜெயிக்கிறாரு. திரும்ப 67 எலெக்ஷனில் ஒரு பெரிய புரட்சி தமிழ்நாட்டில் வந்து. ஏன்னா அது வரைக்கும் இருந்த நாடு சுதந்திரம் வாங்கி கொடுத்து நம்ம காங்கிரஸ் கட்சி 52லேருந்து 67 வரைக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்த கட்சியை வந்து 67 எலெக்ஷன் வந்து அப்படியே மாற்றுது. 67 எலெக்ஷனில் ஐயா அவங்க தான் திரும்ப வந்து பார்வர்ட் பிளாக் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாத்தையும் கூட்டணி சேர்ந்து இணைச்சு ஒரு பெரிய மாற்றத்தை அதை அதில் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலை மிக புரட்டி போட்ட ஒரு சம்பவம்ன்றது 67வது வருஷம் எலெக்ஷன் வந்து. ஸோ அன்றைக்கி இருந்த அந்த எலெக்ஷனில் வந்து திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கு ஐயா தான் காரணமாக இருந்திருக்காரு. அவர் தான் வந்து அந்த சட்டசபையில் வந்து பேரறிஞர் அண்ணாவுக்கு பதவி பிரமாணம் செஞ்சிருக்கு. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணது அது முக்கியமானது. பேரறிஞர் அண்ணாவுக்கு அவர் தான் சட்டசபை சபாநாயகராக இருந்து அவர் தான் வந்து அவர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். அன்றைக்கி இருந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். ஸோ அது ஒரு பெரிய நிகழ்வு வந்து அவருக்கு ஐயா அவர்களுக்கு. ஸோ அந்த காரணம் அடுத்து நம்ம இந்த பதவிக்கு வந்துட்டோம், நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அப்போ அவர் வந்து ஒரு மந்திரி பதவி கேட்டுருக்கலாம், கொடுத்துருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது இது பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் ஐயா எதுவுமே கேட்காம ஒரு கல்வி நிறுவனம் தனக்கு வேணும், நம்ம கல்வி நிறுவனத்தை வாங்கினா தான் நாம மட்டும் இல்லை நம்ம சந்ததி, நம்ம சமூகம் சார்ந்த பிற சமூகங்கள் எல்லாருமே அந்த இடத்துல வந்து இன்னைக்கு கௌரவமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு ஒரு கல்வி தான் முடியுன்றத ஒரு தீர்க்க தரிசன பார்வையில் நமக்கு உசிலம்பட்டி மட்டும் வாங்கினா பராது, அங்கே ராமநாதபுரத்துலேயும் சரி திருநெல்வேலி மாவட்டம் 3 இடத்துலையும் அந்த கல்லூரியை வாங்கி அதோட சேர்ந்து அந்த VKC நடராஜன் ஐயா, ஏன்னா போன வாரம் வந்து அவங்க அந்த மஞ்சு கணேஷ் அவங்க வந்தாங்க கல்லூரிக்கு. அவங்க வந்து இதே மாதிரி VKCயோட 100ஆண்டு மலர் சொல்லி ஒரு மலர் போட்டு அந்த இதை வந்து கொடுத்துட்டு போனாங்க. வந்து நாங்கள் ஒரு 20 புக்கு அன்றைக்கி எல்லாம் வாங்கி எல்லா பேராசிரியருக்கு நாங்கள் கொடுத்தோம். அதே ஸோ அதில் இதெல்லாம் இந்த மாதிரி சம்பவங்களாக இப்போ இதில் வந்து அவர் ஐயா அவங்க எழுதியிருக்காரு வந்து அதோட நினைவஞ்சலியில் வந்து VKC ஐயா அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவர் எழுதின நினைவஞ்சலி வந்து ஒரு ரொம்ப உருக்கமாகவும் இருந்தது வந்து. ஸோ அந்த ஒவ்வொரு நிகழ்வும் நான் எப்படி அவரோட சேர்ந்து ஒன்றா இருந்து நம்ம வந்து இந்த உசிலம்பட்டில் ஸ்கூலில் வந்து நம்ம இப்போ பிள்ளைங்கள்லாம் சேர்த்தோம், ஹாஸ்டலில் இருந்தது, மதுரை கல்லூரியில் படித்தது, மதுரை கல்லூரியில் படித்து அங்கே ஹாஸ்டலில் இருந்து ஒவ்வொருத்தலாம் உருவாக்குனது, அது புறத்தை அதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க எல்லாத்துமே. ஸோ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி அதில் வந்து இந்த தொல்லியல் அறிஞர் அவர் எழுதினது, அதே மாதிரி வந்து இளங்கோவன் சொல்லி ஒரு இன்ஜினியர் வந்து அதில் எழுதியிருக்காரு. குரலற்றவர்களோட பேசத் தெரியாத ஊமைகளுக்காக பேசியவர் அப்படின்றத வந்து அதில் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கவர்ந்தது வந்து பேராசிரியர் இளங்கோவன் லிங்கப்பநாயக்கனூர் போட்டிருந்தது. ஸோ அவர் எழுதின அந்த வார்த்தை வந்து ரொம்ப எனக்கு கவர்ந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா சில பேருக்கு நம்ம என்ன பேசுகிறோம்ன்றது தெரியாது, அது சொல்லக்கூட தெரியாது, நமக்கு இவ்வளோ ஏற்பட்ட பாதிப்புகளை சொல்ல தெரியாமல் இருப்போம். ஸோ அதை சொல்ல தெரியாத கூட தன்னுடைய பார்வையாளர் சரி கஷ்டத்தில் இருக்கா, இப்போ இவனுக்காக நம்ம போராடணும் பேசணும் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வார்த்தையாக அமைச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்காங்க. அதனால் வந்து இந்த விழா 100ஆண்டு மலர் வந்து புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாத்தையும் நம்ம இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம்.
இந்த பொக்கிஷத்தை பார்த்தீங்கன்னா தான் எதிர்கால சந்ததிகளுக்கு வீடுகள் தோறும் நீங்கள் இதை வாங்கி பிள்ளைகளுக்கு வந்து நம்ம படிக்க வச்சு, ஸோ இது இவ்வளோலாம் அந்த கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த மண்ணுக்காக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கச்சத்தீவை ஐயா சார் சொன்னார், வந்து கச்சத்தீவை அந்த மீட்க நடக்கும்போது 1974 இந்திரா காந்தி அம்மா வந்து அதை வந்து கொடுக்குறாங்க. அந்த இதை கொடுக்கும்போது ஐயா அவங்க வந்து ஒரு இதை பேசிட்டு பார்லிமெண்ட் விட்டு வெளியேறாரு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிசா எம்பி தான் அவர் சப்போர்ட் பண்ணி அதில் பேசியிருக்காரு. அதில் வந்து அன்னைக்கு சொன்ன மாதிரி திமுகவில் 20 எம்பி இருந்திருக்காங்க, காங்கிரஸில் ஒரு 9 எம்பி இருக்காங்க, ஃபார்வர்ட் பிளாக்ல வந்து ஐயா மட்டும் தான் இருந்திருக்காங்க. மற்ற கூட இருந்தவங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களை விட ஒரு ஒரிசா எம்பி வந்து இது உண்மையிலே ராமநாதபுரம் ராஜா சமஸ்தானத்துக்கு சொந்தமான அந்த மண். ஏன்னா அது எத்தனை அவரை சேர்ந்த ஒரு 10 தீவு, அந்த தீவு மட்டும் குருசடை தீவு, அந்த தீவு ஒரு 4 தீவுகளை அதில் எல்லாமே பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாத்தையுமே இந்த தீவுகள்லாம் வந்து அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட தீவு. அந்த ஆளுகைக்கு உட்பட்ட தீவை வந்து நாடு வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஜமீன் ஒழிப்பு அந்த திட்டம் வந்ததுக்கப்புறம் ஜமீன் ஒழிப்பு திட்டம் வரும்போது நம்ம நாட்டுடைய சமஸ்தானத்துக்கு வந்துடுது. அப்போ இந்திய சமஸ்தானத்துக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க கையிலேருந்து ராஜா கையிலேருந்து வந்து நமக்கு வந்து இப்போ பார்லிமெண்ட் இதுக்கு வந்துடுது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இந்திரா காந்தி அவங்க வந்து கொடுக்கும்போது அப்படின்னு வரும்போதே அந்த இதை வந்து அவர் ஐயா அவங்க வந்து இது சம்மந்தமாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த இது அதில் அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து எதிர்த்தது வந்து இன்னமும் தமிழ் மக்கள் அன்றைக்கி இருந்தவங்களா அன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி நாஞ்சில் மனோகரன் ஒன்று, ரா செலியன் ஒன்று, இவங்க தான் பேசியிருக்காங்க. 2 பேர் 3 பேர் தான் பேசியிருக்காங்க. ஸோ பட் அவங்க அன்றைக்கி ஆளுங்கட்சி அன்றைக்கி இருந்ததுனால, பெரும்பான்மையில் இருந்ததுனால, ஸோ அன்றைக்கி வந்து அந்த தீவை வந்து அன்றைக்கி கொடுத்தது வந்து இன்றைக்கி நம்மளால் வந்து அதை வாங்க முடியாத ஒரு கட்டத்தில் நம்ம மீனவர்கள் வந்து படக்கூடிய அந்த இன்னல்கள் வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் தொடர்கதையாகவே போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு எப்போ வரும் அப்படின்றது வந்து இன்னும் அது போயிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் எல்லாமே அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சமூகம், கல்வி, அதை எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு நூலாக இந்த நூலை நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதை வந்து எங்கள் கல்லூரியிலே நாங்கள் லைப்ரரியிலே வைக்கிறோம். எல்லாம் எங்கள் பேராசிரியர்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். எங்கள் மாணவர்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு எல்லா முயற்சியும் நாங்கள் எடுக்கிறோம். இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த மலரை வெளியிடுவதற்கு தலைவரோட புதவியோடு சேர்ந்து எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு கோடானு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.